Hi guys, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோ வந்து என்னென்னா எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர் இருந்தது, என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணாங்க அண்ட் எப்படி பண்ணாங்க எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மேரேஜுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறப்போவே நான் வந்து லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். பிகாஸ் ட்ராலியில் எல்லாம் வந்து நீட்டாக எல்லாம் அடக்கி வைக்கணும்ல, அதனால். ஸோ இந்த அப்புறமா வந்து மெஹந்தி, மேரேஜுக்கு டேட்டுக்கு ஒரு 3 days முன்னாடி எனக்கு மெஹந்தி போட்டாங்க. ஸோ இது சிம்பிளாக தான் போட்டாங்க. வீடியோ அப்போது அந்த டைமில் எடுக்கல, பிகாஸ் நைட்டு, அதனால காலையிலேயே ஈவினிங் டைமில் தான் எடுத்தோம். அதுக்கு நெக்ஸ்ட் டே மெஹந்தி போட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆயிலெல்லாம் போட்டு மஞ்சளெல்லாம் வச்சு குளிப்பாட்டி விடுவாங்க. இது பேங்கிள்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே பண்ணுற ஃபங்க்ஷன், மெஹந்தி போடுறதுக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன் மேபி எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா தான் மெஹந்தியே போடுவாங்க பார்க்க போனால். இப்போது இந்த வீடியோ இப்போ கிடச்சது, ஸோ இப்போது நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன், ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஸோ எல்லோரும் வந்து வச்சுட்டு போனாங்க. பேங்கிள்ஸ் எல்லாம் போடுவாங்க, இது மஞ்சளெல்லாம் போட்டு குங்குமம்லாம் வச்சு இது ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது புதுசாக இருக்கும், மேபி யாருக்கு தெரியுமோ தெரியலையோ தெரியல. ஸோ இது வந்து எல்லாருக்கும் கலராக பேங்கிள்ஸ் போட்டு விடுவாங்க. ஏன்னா தாய் மாமா கிட்டே தான் போட சொல்லுவாங்க, அப்புறம் மெட்டி போட சொல்லுவாங்க. தாய் மாமா கிட்டே தான் மெட்டியும் பேங்கிள்ஸும் போட சொல்லுவாங்க. ஸோ இது தாய் மாமாவோட ஒய்ஃபு, அவங்களும் வந்திருந்தாங்க. தாய் மாமா தான் மெட்டியும் போட்டு விட்டாங்க. எனக்கு சாஸ்திர ஹஸ்பண்ட் வீட்டு சைடு என்ன பேங்கிள்ஸ் இருக்குமோ அது போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் பேங்கிள்ஸே போடுவாங்க. அந்த டைமில் எடுத்த வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறையா வீடியோ என்கிட்ட இல்லை அந்த டைமில். இதெல்லாம் நைட்டு தான் நடந்தது. ஸோ அதனால தான், இல்லைன்னா எல்லாம் நல்லாயிருக்கும். இதில் பாருங்கள், பேங்கிள் கொஞ்சம் தெரியும் போட்டிருக்கவங்க பேங்கிள்ஸ் ஆல்ரெடி. அது வந்து கோல்டு கலராக இருக்கும். இவ்வளோ தான் வீடியோ இருந்தது. ஸோ அதனால முடிஞ்சால் வேணும்னா நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டேன் லாஸ்ட்டில். ஃபோட்டோஸ் இருந்தால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இது ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஃபங்க்ஷன் பண்ணது எல்லாம் போட போட்டாங்க. இது ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதான் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் என்ன இருக்கும் அந்த மாதிரி இது விளக்கெல்லாம் ஏற்றி அவங்களுக்கு ஒரு பூஜை மாதிரி ஒரு சிம்பிளாக சாஸ்திரம் மாதிரி பண்ணி இங்கே அவங்களுக்கு பண்ணிட்டாங்க. இது ஒரே வீடியோ தான் அவங்களும் எடுத்திருக்காங்க, வேறு எந்த வீடியோவும் அவங்களும் எடுக்கலை. மருமகளே வா ஆடுவேக்குத்தா வலத காலம் எடுத்து வைத்து வா ಅದಕ್ಕೆ ಕಲ್ಪೂರ್ನ ಸಂಗೀತ ಮಾಡಬೇಕು. ಬಯಲು ಒಂದಲ್ಲ ಬಯಲ್ಕೊಂಡೆ ಇಷ್ಟ ಐಲ್ಲ ಮಳಕಡಿ ಕಚ್ಚಟ್ಟು ಇದು ಬಯಲು ಅಮ್ಮ ಇದು ಎತ್ತಿನ ತಟ್ಟ ಎತ್ತಿನ ಬಯಲು ಅವರಂತೆ. ಸರಿ ಓಕೆ. ಹೌದಮ್ಮ, ನಿನ್ ಕೈಯಲ್ಲೇ ಇರ್ಬೇಕು, ಕೈಯಲ್ಲೇ ಇರ್ಬೇಕು. ಬಂದಿರ್ತಾರೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಮನೆಗೆ ಬಂದಿರ್ತಾರೆ. ஸோ அதுக்கப்புறமா ஆக்சுவலாக நான் வந்து அவங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறப்போ வெறும் ஸாரீ மட்டும்தான் கட்டியிருந்தேன். ஹேர் ஸ்டைல் பண்ணல, ஒரு எதுவுமே போடலை, நார்மலாக சிம்பிளாக தான் இருந்தேன். ஒரு இயரிங்ஸு பேங்கிள்ஸ் மட்டும்தான் என் கையில் இருந்தது. அவங்க வந்ததுடனே திட்டினாங்க, எதுக்கு நீ வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்க, ஜுவல்ஸ் எல்லாம் போடு, பூ வச்சுக்கோ, நீட்டாக ஜடையெல்லாம் பின்னி போடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு யாருமே சொல்லலை, எதுவுமே தெரியல. அப்போ ஃபோட்டோஸ் எடுப்பாங்கன்னு தெரியல, வீடியோஸ் எடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாம் ஆனதுக்கப்புறமா இப்போ டக்குன்னு போயிட்டு நீட்டாக எல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஸாரீ ஆல்ரெடி கட்டியிருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் நீட்டாக போய் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் அவங்க 11 plates என்னமோ வச்சுருந்தாங்க, பொண்ணை கூட்டிகிட்டு வந்து போகிறப்போ வச்சுட்டு கூட்டிகிட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சது, ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது.
எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அப்புறம் இன்னொரு 2 பாட்டு பாடணுமா எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்டாங்க வீட்டில். ஆனாலும் அந்த டைமில் பொண்ணுங்களுக்கு அழுக வரும். பிகாஸ் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வருவோம், எப்படி நியூ லைஃபு, அரேஞ்ச் மேரேஜு என்ன எப்படின்னெல்லாம் இருக்கும். பட் சந்தோஷம்தான். எல்லாம் நல்லது நடக்கும்போது எல்லாம் நல்லது தான் நடக்கும்னு சந்தோஷம். ஆக்சுவலாக நான் வந்து மீதி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃபோட்டோஸ். அதுக்கப்புறமா எனக்கு பண்ண ஃபங்க்ஷனோட ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாம் பாருங்கள். வந்து இது வந்து லாஸ்ட்டில் அதுக்கு முன்னாடி பண்ண காலை முக்க சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு. அந்த ஃபங்க்ஷன் இது முடிச்சதுக்கப்புறமா தான் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மேரேஜ்க்கு விலாகை அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், ஃபோட்டோஸ் இருக்கும் கண்டிப்பாக. இதுதான் எனக்கு அன்றைக்கி அரஷ்னா சாஸ்திரம் பண்ணுறப்போ எடுத்த ஃபோட்டோஸு, சிங்கிள் ஃபோட்டோஸு, எல்லோரும் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது அன்றைக்கி. இதில் லாஸ்ட்டில் வந்து நான் மெஹந்தி போட்ட ஃபோட்டோஸும் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக மெஹந்தி போட்டதுக்கப்புறமா நான் மறந்தே போயிட்டு ஃபோட்டோஸை எடுக்கிறது, அதனோட ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுக்கிறது. ஏன்னா நைட்டாக இருந்ததுனால ரொம்ப லேட்டு வேறு ஆயிருந்தது. ஸோ அதனால நெக்ஸ்ட் டே வந்து எடுத்தால் இவ்வளோ கலராக வேறு இருந்தது. பேங்கிள்ஸோட ஃபோட்டோஸும் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். யார் யார் சைடு எப்படி பண்ணுவாங்களோ ஃபங்க்ஷன் தெரில, பட் எங்களோட ஸ்டைலில் எங்களோட சைடில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் மெமரிஸ். ஆக்சுவலாக மறக்கவே முடியாது. யார் யாருக்கு இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்குமோ தெரியல. எனக்கு மட்டும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எவ்ரிடே மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 2-3 days எவ்ரிடே வந்து எல்லோரும் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. பட் அந்த ஒரு 2-3 days வந்து மெஹந்தி ஒரு டே வந்து ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனு, இன்னொரு டே பொண்ணை கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கேர்ள்ஸுக்கு இந்த மூமெண்ட்ஸ் வந்து. ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. மேபி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஃபேமிலிஸ் இருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போட்டு போங்க. இதுதான் மெஹந்தியோடது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேரேஜு. பை பாய்.